ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருக்கானான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மி தான். விரல் விட்டு எண்ணிறலாம். அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஜெயிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது தெரியுமா இன்னைக்கு? பொண்ணுங்களோட வளர்ச்சி 2 விதமா இருக்குது. ஒரு பக்கம் இருக்கிற பெண்கள் அளவுக்கு மீறி வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் இருக்க பெண்கள் அதை விட அளவுக்கு அதிகமான ஒடுக்குமுறையில் ஒரு மாதிரி குடும்பம், குழந்தை குட்டி, உன்னோட கலாச்சாரம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி 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 நம்மளை ஒரு மாதிரி கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதை மீறி தாண்டி வரலாம் அப்படின்னா கூட நம்ம குழந்தைங்கள நினச்சிக்கிறனாலேயே நம்மளால் வேணாம், நம்ம குழந்தைகளுக்காக இதை பண்ணிடுவோம், நம்ம குழந்தைகளுக்காக தானே அப்படின்னு சகிச்சு போய் ஒடுங்கி போய்கிட்டே தான் இருக்கோம். இல்லை, எவ்வளோ அழுகிறது, எவ்வளோ தான் நம்ம புலம்புறது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுதான் விதி அப்படின்னு ஏற்றுட்டு போகிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இதை ஏன் திவ்யா நீ இப்போ இங்கே சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாகவே நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஒரு பொண்ணு ஜெயிக்கிறாங்கிறது அது அவளை சுற்றி இருக்கிற பல பொண்ணுங்களுக்கான நம்பிக்கை. ஸோ நான் ஒரு சில பெண்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இன்றைக்கி எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அது ஒரு சாரீ பிஸ்னஸாக தான் இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு காசு அதிகமாக கொடுத்து செலவு பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கைத்தொழிலை கூட அது மூலிமா நம்ம ஒரு ரூபா சம்பாதிச்சா கூட அது நமக்கான வெற்றி தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு 1000 திறமை இருக்கலாம், ஆனால் நான் ஏன் சாரீ பிஸ்னஸ் எடுத்தேன்னா, எங்களோட சின்ன வயசுலேருந்தே சரி, எங்கள் அம்மா வீட்டு பக்கமும் சரி, நான் கல்யாணம் பண்ணி வந்த எங்கள் மாமனார் வீட்டு வழியிலையும் சரி, இந்த துணிங்கிறது என்னோடய வாழ்க்கையோட ரொம்ப ஒன்றி போயிடுச்சு. ஸோ எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் முதல்ல செலக்ட் பண்ணதே எனக்கு சாரீ தான் வந்தது. நான் இந்த சாரீ பிஸ்னஸ் எவ்வளவோ பேர் பண்ணுறாங்க, அப்புறமும் ஏன் நம்மளும் சாரீ பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளேயே இந்த கேள்வி தோணும்போது கூட, எவ்வளோ பேர் பண்ணால் என்ன, உனக்கான யூனிக்னஸோடு நீ பண்ணு, உன்னோட நேர்மையோடையும் உன்னோட அந்த ஒரு விடாமுயற்சி, அந்த நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து பண்ணால் அந்த 10 பேர்லேயும் நீ ஒருத்தியாக போக முடியும். ஒரு நாள் அந்த 10 பேருக்கும் முன்னாடி ஒருத்தியாக நீ இருக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் பெருசு அளவில் ஜெயிச்சு பெரிய அளவில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன், கோடிக்கணக்கில் நான் சம்பாதிச்சு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னா வரணும். கண்டிப்பாக நான் வரணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் நான் ஒருவேளை வராமல் போனால் கூட என் மனசோட திருப்தி இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்த்தோம், ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து வச்சு அதுக்கான முழு முயற்சியை நான் இந்த செகண்ட், இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த செகண்டு கூட நான் அதுக்கான முழு முயற்சியை நான் போடுறேன் அப்படிங்கிற அந்த திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே எனக்கு போதும். அதுவே நான் பல கோடி சம்பாதிச்சதுக்கான ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் எனக்கு கொடுக்குது. அதாவது நம்ம சொல்லலாம், எனக்கு இது கஷ்டங்க, அது கஷ்டங்க, எனக்கு புருஷன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்மளுக்கு கோடி ரூபா இருந்தாலும் நம்மளோட ஹெல்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கிட்டேனான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக நான் பார்த்துக்கவே இல்லை. ஆனால் பார்த்துக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அது உங்களுக்கும் இருக்கணும், அது உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்ன நீ இதெல்லாம் சொல்கிற, இதெல்லாம் ஏன் சொல்கிற சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு கேட்கலாம். நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு மோட்டிவேட்டாக ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன் அப்படின்னா அது என்னுடைய வெற்றி மட்டும் இல்லை, நம்மள மாதிரி இருக்கிற பல பெண்களோட வெற்றி அது. ஏன் சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு என்னால் வர முடியுது அப்படின்னா உங்களாலேயும் வர முடியும். சாரீ பிஸ்னஸ் காமிச்சிட்டு இதை சொல்கிறியே, எனக்கு சாரீ பற்றி ஏதாவது சொல்ல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி போகும்போது நான் ஃபஸ்ட்டு பண்ணது, ஒரு ஃபோன் பேசி ஒரு கடையில் சொல்கிறாங்கன்னு சொல்லி உடனே அந்த கடைக்கு ஒரு 10,000 1,00,000 வரைக்கும் கூட கட்டி எனக்கு பொருள் கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு கை குழந்தை இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கா, என் ஃபேமிலி சப்போர்ட்டில் என் பொண்ணை கொடுத்துட்டு அந்த கை குழந்தைய தூக்கிட்டு நான் போனேன், சேலம் இளம்பிள்ளைக்கு போனேன். பிகாஸ் அதுதான் இப்போ சாரீ மேனுஃபேக்சரிங்காக ஏற்ற இடம்னு சொன்னனால நான் அங்கே போனேன். நேரில் போய் 10 கடை ஏறி இறங்கணும். அந்த டைமிங்கில் என் பையனுக்கு காய்ச்சல் தான். என் பையனை கஷ்டப்படுத்தி நான் போகிறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்னுடைய கஷ்டத்துலேயும் என் பையனை ஒரு பார்ட்டாக நான் சேர்த்துக்கிறது கண்டிப்பாக அவன் அதை நினச்சி பெருமை தான் படுவான் ஃப்யூச்சரில்.
இந்த saree பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இல்லை, எந்த பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். யோசிச்சிட்டோம்னா நம்ம துணிஞ்சு இறங்கணும். இறங்குனதுக்கு பிறகு யோசிக்கக்கூடாது. ஒரு விஷயமும் நீங்கள் போங்க, பரவாயில்ல, நம்ம போய் அங்கே நம்மளுக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்கலனாலும் தப்பு கிடையாது. ஆனால் எந்த ஐடியாவும் கிடைக்காம இருக்காது. நீங்கள் சேலம் இளம்பிள்ளை போகிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஈரோடு இருக்குது, திருப்பூர் இருக்குது, பெங்களூர் இருக்குது, எக்கச்சக்கமான மார்க்கெட் பிளேசஸ் இருக்குது. இல்லைங்க எங்களால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, ஃபினான்ஷியலாகவும் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு பஜார்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய மெயின் டவுனான இடங்களுக்கு ஒரு 10 கடை ஏறி இறங்குங்க. இந்த saree எவ்வளோ, இல்லை நைட்டி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நைட்டி எவ்வளோன்னு சொல்லி ஒரு 10 கடை ஏறி இறங்குங்க. எனக்கு துணைக்கு யாருமே இல்லை திவ்யா, நான் யாரை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு நீங்கள் தான் உதவி, எனக்கு நான் தான் உதவி. நமக்காக யாருமே வரமாட்டாங்க. நமக்காக நம்ம கூட கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரே உறவு யார் தெரியுமா? நம்மளுடைய உடல் மட்டும்தான். 2வது நம்மளோட நம்பிக்கை. 3வது நம்ம சேர்த்து வைக்கிற பணம். 1000 சொல்லலாம், பணம்லாம் என்னத்தை வந்துன்னு, பணம் தாங்க இன்றைக்கி. பணம் இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே கிடையாது. நம்ம புருஷனே சரி, இல்லை நம்ம பொண்டாட்டியே சரி, இல்லை நம்ம சொந்தம் பந்தம், நம்மளை பெற்றவங்க, நம்ம பெற்று போடுறவங்கன்னு முதற்கொண்டு எல்லாருமே பணங்கிறது இன்றைக்கி ஆல்வேஸ் அல்டிமேட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் டைவர்ட் ஆகலை, பட் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு 4 கடை ஏறி இறங்குங்க. அதாவது பணத்தை நம்ம எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், அதை நம்ம திரும்ப எடுத்துடலாம். ஆனால் அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. அது ஒரு பொருளாக தான் இருக்கும். ஆனால் அதே இது ஒரு அனுபவம் தான் நமக்கு இன்றைக்கி தேவை. நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பொருள் விற்கணும், ஒரு 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 இது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே போங்க. ஒரு 10 கடை ஏறி இறங்கி இது என்ன, அது என்ன, இது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். நீங்கள் அந்த கிளாத்தை தொட்டு பார்க்கணும். இல்லை நீங்கள் ஒரு கைவினை பொருள் வாங்குறீங்க, இல்லை ஒரு ஜுவல்ஸ் விற்கிறீங்க, ஒரு செருப்பு மாதிரியான பொருட்கள் விற்கிறீங்க, இல்லை டாய்ஸ் விற்கிறீங்க, என்ன மாதிரியான பொருளாக வேணால் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் இறங்கி தொட்டு பார்த்து அது நல்லதா கெட்டதான்னு ஒரு 10 கடை நீங்கள் ஏறி இறங்கினா மட்டும்தான் தெரியும். சரிங்களா? நம்மளுக்கு காரணம் சொல்லிக்கிட்டே போகலாம் இது அதுன்னு. ஆனால் காரணம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாததுக்கான காரணம் நம்ம தான். ஸோ நான் பல தெருக்கள் ஏறி இறங்கினேங்க. வாய் இருக்குது, நமக்கு விசாரித்தேன், கால் இருக்குது, நடந்து போனேன், கை இருக்குது, ஒன்றையும் தொட்டு பார்த்தேன். இது எப்படி, அது எப்படின்னு எல்லாமே. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, என்னால் ஃப்யூச்சரில் நான் ஒரு ஹப்பு ஓப்பன் பண்ணுங்கிறது தான் என்னுடைய பெரிய லட்சியமாக இருக்குது. மதுரை மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹப்பு ஓப்பன் பண்ணி அங்கேருந்து அதோட சுற்று வட்டார அத்தனை மக்களுக்குமே நம்ம ஹப்புலேருந்து சாரீஸ் போகணும், பல்காக எடுத்துகிட்டு போகணும். நம்ம சூரத்லேருந்து டேரெக்டாக டவுன்லோடுன்னு வருது, டேரெக்டாக இது இம்போர்ட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கணும். வெறும் சாரீஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு பெரிய ஆசை இருக்குது. கனவுகள் காணுங்க, பெருசாக காணுங்க, பெருசாக நம்ம கனவு காண தான் நம்மளால் பெரிய அளவுக்கு நம்மளால் அச்சீவ் ஆகி போக முடியும். எனக்கு ஒன்றொன்றையுமே நான் பிரித்து காட்ட சொன்னேன். ஏன்னா நாங்கள் போன எந்த கடைகள்லையுமே நீங்கள் ஒரு ஹோல்சேலராக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மதிக்கவே மாட்டாங்க. சரிங்களா? நான் ஒரு ரீட்டைல் பண்ண போகிறேங்க, நான் ஒரு ரீசேல் பண்ண போகிறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன அவமானங்கள் இல்லாமல் எந்த ஒரு பெரிய கிரீடமும் நமக்கு கிடச்சிடாது. நமக்கு நம்ம காரியம் ஆகணும். அதுக்கு அவங்க மதிக்கணும் மதிக்கலை அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்மளை யார் மதிக்கணும்? நம்ம தான் மதிக்கணும். அவங்க மதித்தா என்ன, மதிக்கலைன்னா என்ன. ஸோ நீங்கள் தைரியமாக போங்க, போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க காட்டுவாங்க. அவங்க காட்டலைன்னா பரவாயில்ல, நீங்கள் அடுத்த கடைக்கு போய் கேளுங்க. ஏன்னா நமக்கான வெற்றி நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டைரெக்டாக எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானே பர்சனலாக உங்களுக்கு ஒரு சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு கிளாத் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட அதோட ஆர்ஜினை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி பிடிக்கிறது, நம்ம மேனுஃபேக்சரர் எப்படி பார்க்குறது, நம்ம எப்படி பேரம் பேசி வாங்கணும், அதை எப்படி நம்ம சந்தைப்படுத்தணும், அதை எப்படி நம்ம ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு சராசரி ஒரு
பொண்ணுக்கோ பையனுக்கோ போய் சேர்கிற அளவுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுவேன். பிகாஸ் என்ன மாதிரி இருக்கிற பல பொண்ணுங்க ஜெயிக்கணும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பொண்ணு ஜெயிக்கிறாங்கிறது ஒரு சமுதாயம் ஜெயிக்கிற மாதிரி, ஒரு ஆண் ஜெயிக்கிறாங்கிறது அந்த குடும்பம் ஜெயித்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்குமே. உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு ஜெயிக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற பல பெண்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட நிறைய சாரீஸ் ஷேர் பண்ணேன். எந்த சாரியோட பேரையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. காரணம் எனக்கு தெரியாதுன்னு இல்லை, எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வர எல்லா சாரீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஓகேவா? இதில் வர எல்லா சாரியுமே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு டெலிவரி நாங்கள்